மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று ஔஷத லலிதா மகா திரிபுர சுந்தரி செம்பாக்கம் வரலாறு பற்றி பார்ப்போம். சென்னை செம்பாக்கத்தில் அமைந்துள்ள அதீத சக்தி வாய்ந்த ஔஷத லலிதா மகா திரிபுர சுந்தரி ஆலயம் ஒரு சாதாரண கோவில் அல்ல. இது ஆரோக்கியம், ஆன்மீகம் இணையும் அற்புத சக்தி தலம். இந்த ஆலயத்தில் வீற்றிருப்ப ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி ஸ்ரீ சக்கரத்தின் மையமாக பிந்துவில் அருள்பாலிக்கும் ஆதி பராசக்தி. ஔஷத என்ற பெயரே இந்த கோவிலின் சிறப்பை சொல்கிறது. இங்கு அம்பிகை மூலிகைகள், பஞ்சபூத சக்தி மற்றும் மந்திர சக்தியுடன் ஆரோக்கியம் வழங்கும் தெய்வமாக பூஜிக்கப்படுகிறார். இந்த ஆலயத்தில் நடைபெறும் ஸ்ரீ சக்கர ஹோமம், லலிதா சகஸ்ரநாம பாராயணம் மற்றும் ஆயுஷ ஹோமங்கள் நீண்ட நாள் நோய்கள், மன அழுத்தம், குழந்தை பாக்கியம் மற்றும் வாழ்க்கை தடைகள் நீங்குவதற்கு மிகுந்த பலன் தரும் என்று நம்பப்படுகிறது. மூலவர் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ சக்கரம் அங்குள்ள நவாவரண பூஜை பக்தர்களின் மனதை ஆழமாக தொடும் தெய்வீக அனுபவத்தை தருகிறது. செம்பாக்கம் ஔஷத லலிதா மகா திரிபுர சுந்தரி உடல் நலத்திற்கும் உள்ள நலத்திற்கும் ஒரே நேரத்தில் அருள் தரும் அற்புத அம்மன். அம்பிகையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே ஆகம வேத கலா மயரூபிணி அகில சராசர ஜனனி நாராயணி நாக கங்கண நடராஜ மனோகரி ஞான விந்தேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மா ஆசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமல தூடவும் உலகம் முழுதும் மேன அகமுற காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மா ஆசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே உழன்று தீரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய். உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய். நிழலென தொடர்ந்த முன்னோர் கொடுமையை நீங்க செய்தாய். நித்ய கல்யாணி பவானி பரமே